சேரன் எடுத்த அதிரடியான முடிவு என்ன தெரியுமா? இப்போ நம்ம சேரனும் இந்த சந்தாவை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க. நம்ம பாண்டி அந்த வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த இடத்துலையுமே நம்ம நிலா இந்த கல்யாணம் நடந்தால் வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நினைச்சோம். ஆனால் கதைகளம் எல்லாமே வேற லெவலில் போயிட்டுருக்கு. எப்படின்னு வந்து பார்த்தா இந்த சமயத்தில் நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் உங்கள் பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாண்டியன் போயிட்டு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் வேணாம் அப்படின்னு சொல்லி பக்குவமாக எடுத்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த சேரன் என்ன பண்ணார், அங்கே அந்த சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா இந்த நிலா வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து பார்த்தினாக்க அண்ணன் வந்து தம்பிக்காகவும் தம்பி வந்து அண்ணனுக்காகவும் பார்த்தா கடைசியில் இந்த நிலா வந்து எதுக்காக இவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த சோழனையும் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. யாராக இருந்தாலும் தான் பொண்டாட்டியை வந்து இன்னொருத்த வந்து தப்பாக பேசினாலும் சும்மா பேச்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் இவர் உண்மையில் கல்யாணம் பண்ணிக்கினாரோ இல்லை ட்ராமா கல்யாணம் பண்ணிக்கினாரோ அந்த இடத்துல இவர் பண்ணது சரின்னு தான் நானும் சொல்லுவேன், மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ அந்த இடத்துல இவர் பண்ணியிருந்து அந்த ராகவ் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்து பார்த்துருந்தா அதோட வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மற்றவங்க பொண்டாட்டின்றதுனால தான் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக நடந்துகிட்ருக்காங்க. இதில் பாஸ் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து பண்ணுவீங்களா, ஒரு பாஸ்கிட்டே இப்படி பண்ணுறீங்களே, தப்பாக வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் சொன்னது எல்லாருக்குமே ஒரு செகண்டில் கோபத்தை தான் வந்து உருவாக்கியிருக்கும். எதனாலனா அந்த இடத்துல இவர் பாஸாக இருந்தால் எந்த மாதிரினாலும் மெசேஜ் பண்ணலாமா, எதுக்காக அன்வான்டாக இவர் வந்து மெசேஜ் பண்ணும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சு கட்டுற மாதிரி தான் நம்ம சோழனை வந்து அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அது எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த நிலா வந்து அதுவுமே தப்பு, நீங்கள் வந்து என் கையில் சொல்லிட்டு பண்ணிக்கணும் சொல்லாத பண்ணிக்கணும்னு சொல்லி சும்மா வளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த இடத்துல நம்ம சோழனோட அன்பையும் பாசத்தையும் அவரோட காதலை வந்து இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. சரி, இத்தனை பிரச்சனைகளையும் எல்லாரும் உண்மையும் இப்போ தான் வந்து வெளியே வரப்போகுது. இந்த பாண்டியன் போய் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தது. இன்னொரு பக்கம் இந்த சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலா வீட்டை விட்டு போயிடுவான்றதுக்காக இந்த விஷயத்தையும் வந்து தள்ளி போகிறது. அதில் நம்ம சேரனும் நம்ம பாண்டியனுக்கும் கடைசியில் ஒரே மெட்டாக தான் கல்யாணத்தை வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சந்தாவை வந்து பார்த்தினாக்கா இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிடிவாதமாக வந்து உட்கார போகிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் என்னாக போகுதுனாக்கா வீட்டிலே வச்சு தாலியை கட்ட போகிறாங்க. எப்படின்னா இப்போ அந்த இடத்துல நிலா வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் என் மேலே வச்சுருக்க மரியாதை உண்மைனா நீங்கள் இப்போ இந்த செகண்டில் இங்கேயே சந்தாவுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இதை வைக்க போகிறாங்க. அதில் நம்ம சேரன் வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டிலே வச்சு சந்தாவுக்கு கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட போகிறாங்க. அதில் நம்ம சேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுது. இந்த விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.